ஹாய் கைஸ், நான் உங்கள் கிளிச். நீங்கள் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா GTA ஒய் சிட்டி ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒய் சிட்டி கிடையாது. இது ஒய் சிட்டிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது கட்சிகளெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிப்போம், ஏன்னா அது ரொம்ப நேரம் போகுது. ஏன்னா நான் நேற்றே ஆல்ரெடி ஒரு ரெண்டு மிஷன் முடிச்சிட்டேன். கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ஸ்டோரி கேமில் எதுவும் இவனை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஹீரோ, மொட்டை தலை தான். மூஞ்ச காமிச்சான், இந்த மூஞ்ச பார்க்குறேன். இப்போ நான் ஸ்கிப் பண்ணி விட்டுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் போகுது. ஓகே, இதில் பெருசாக ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். ஓகே, போகும்போதே சொல்கிறேன் என்ன நிலவரம் வந்து. ஓகே, இந்த மொத்தத்தில் தான் நம்ம ஹீரோ, அதான் நம்ம தான் இவன். ஓகே, ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இவன் தான் ஹீரோ. அந்த யார் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிருந்தால அவன் தான் நம்மளோட இப்போதைக்கு பாஸ் மாதிரி. அவன் வந்து ஒரு சோல்ஜர், ஆனால் ஒரு இல்லீகலாக வேலை செய்வாங்க. இந்த கன்னு ட்ரக்ஸு அதெல்லாம் எல்லாம் இல்லீகலாக வேலை செய்வான். அவனுக்கு நம்ம இப்போ வேலை செய்கிறோம். எதுக்காக ஹீரோ வேலை செய்கிறான்? ஃபஸ்ட்டு வேணாம் தான் சொல்லுவான் இவன். ஆனால் இவனுக்கு வீட்டில் ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவன் வேறு வழியே இல்லாமல் இந்த வேலை செய்வான். அவ்வளோதான், அதுதான் சொல்லியிருப்பான். இப்போத்தி ஸ்கிப் பண்ணிட்டேன், எப்படின்னா ரொம்ப நேரம் போகும். இடிக்காமல் போகலாம் பார்த்தா இப்படி அடப்போய் சுற்றுறானா லாத்தியாரியை ஃபஸ்ட்டு வந்துருக்கு. வந்தாச்சு. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிப்போம், அவன் பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். ஆல்ரெடி இப்போ நம்ம ஓட தான் செய்யணும். ஓடு 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 ஓடுறா ஓடுறா. என்னங்க அந்நியத்துக்கு குறைச்சிட்டானுங்க. ஐயோ, ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ, ஓட முடியே. ஸ்டாமினா குறைஞ்சிச்சு கூடாது. கன்னை எப்பவுமே வெளியே நீட்டிட்டு கூடாது, அதான் சொல்லுவான். ரைட் த ஸ்டப்ஸ்ன்னு போட்டுருவான். ஸ்டப்ஸ் இல்லை ஸ்டப். ஓகே, பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. ஏன்டா இங்கே இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வீடு மாதிரியும் நினைக்கிறேன். சரியா தெரியல. இதுதான் ஜம்பா. கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கன்றாவியாக இருக்குங்க நியாயத்துக்கு. இந்த பிஎஸ்பியில் விளையாடினாலே இப்படி தான் தலைவலி, வேறு வழியிலேயே. ஓகே, இதுதான் நம்ம வீடு. இப்போதைக்கு கேமை சேவ் பண்ணணும் உள்ளே போய். இதெல்லாம் இது பண்ணுறான். ஓகே, $50 விட்டுருவானுங்க. இப்போ தான் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது ஆல்ரெடி தேவையில்லாத 2 சேவ் பண்ணிட்டேன். நேற்று விளாட 2. ஓகே, இப்போ இது சேவ் பண்ணி விட்ருவோம். சேவ் பண்ணி வச்சு கேம் பேக் விட்டுறோம். ஓகே, இங்கே ஏதோ ஒரு கன்று இருந்தது, கன்று எடுத்துக்கலாமா? எடுத்தாச்சு கன்று. ஓகே, போகணும். இப்போ அவன்கிட்டே தான் போகணும், ஏன்னா இப்போதைக்கு அவன் தானே பாஸு. அவன்கிட்ட தான் போகணும். மிஷின் எவன் தரானோ அவன்கிட்ட தான் போகணும். என்னடா இது? அதான் அவன்கிட்ட தான் போக சொல்லுது. ஏன் அது இதுவாகுது? பிளிங்காய் ஆகுது. ஓகே, இது வரையும் தான் விளையாடிருங்க. இது மேலே தான் தெரியும் என்ன கதைன்னு. ஓடா, இதுக்கு மேலே நல்லா ஸ்டோரி பார்க்கணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும். அப்போ அந்த கட்சின்னு வரும்போதெல்லாம் நான் இது பண்ணிடுறேன். அது கொஞ்சம் இது பண்ணி விட்றேன், ஸ்டெக் பண்ணி விட்றேன். இப்போ அவன்கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. இங்கே வண்டி இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு போயிடும். இங்கே ரைட் படிப்போம். ஓகே, அதான் சொன்ன மாதிரியே இவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், பிரெயின் வாஷ் பண்ணுறான். நம்ம தலைவன் வேணான்றான், இது கெட்ட செய்யணுன்றான். ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் அந்த என்னது, இவன் தம்பிக்கு ஏதோ உடம்பு செய்யலாம், அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு காசு கிடைக்கணும். எங்கடா இருக்கு வழி? பேசிட்டு எங்கேயோ விட்டுட்டுருக்காங்க. இதுதான் இதுவாக இருக்குது. இப்போ யாரையோ மீட் பண்ண சொல்லியிருக்கான். பேர்னா எனக்கு தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. அதான் தப்பாக சொல்லி போலீஸ் லைட்டாக முன்னாலே ரொம்ப ஸ்பீடாக போகிறான். அப்படியே ஒரே அடுத்தாச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. உள்ள போடுறான் எப்படி? எங்கே சைடு போகணும்? எங்கே சைடு போகணும்? ஏன் வேறு யாருன்னு தெரியல, புதுசாக எவனாலும் மீட் பண்ணிக்கிறான். நல்லதாங்க போகுது கதை. இன்னும் எப்படி எத்தனை சீரீஸ் போகுதுன்னு தெரியல. 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னா நான் வீடியோ முடிச்சுடுவேன். அது வரையும் போக போயிட்டே இருக்கட்டும்.
இது ஸ்டோரி கேம்ன்றனால எனக்கு அந்தளவுக்கு சரியாக கமெண்ட்ரி கூட பண்ண தெரியல. இந்த கேமில் தான் நான் ஒரு இதுவாக இருக்கேன். அவனுக்கு என்ன சொல்கிறானே என்ன பண்ணுறானே எனக்கு கமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் தர மாட்டேங்க. நான் தரனாடி ஒரு மிஷின் இது ஆயிடுச்சு, ஒரு ஸ்டார் ஆயிடுச்சு. ஏண்டா பேசிட்டு இருக்கும் போதே ஏன்டா வேலையை காமிக்கிற? நான் ஒருத்தன் சொன்ன மாதிரியே கண்ட்ரோல் ரொம்ப பேடாக இருக்குது. இது பின்னாடி தொட்டிட்டு வரானா கூட தெரியல. இங்கே போகணும், எங்கடா போகணும்? முன்னாடியே போகணும். எவ்வளோ தூரண்டா இருக்கான் அவன்? போயிட்டே இருக்கான் இவன் பார்த்து. அங்கே தான் இருக்கான். எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ போயிருக்கோம். எங்கடா இருக்க? I'm talking about making sure that bun in your oven is yours. About owning the oven. About owning the whole bakery. Listen, I know it's mine. I haven't even left the hospital bed from delivering a baby, and my husband is already on top of it. பைக்கை தூக்கி சதற அடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் போயிருக்கணுமா? என்ன நான் சொல்ல போகிறான்னு தெரியல. ஓகே, இப்போ பேசினவன் வந்து பெருசாக எதுவும் சொல்ல. என்னை இங்கே எங்கேயோ கூட்டின்னு போனான். பேங்க்கான்னு தெரில, பேங்க் தான் சொன்னாங்க. இவன் தான் இப்போ செகண்டாக வந்திருக்க கேரக்டர். இதான் இந்த மாதிரி வச்சுருந்தாலும் நான் வந்துருக்கேன். இப்போ போய் ஏதோ எஃப்எம் மாற்றுற மாதிரி வச்சுருவாங்க. இப்போ இவன் எவ்வளோ தூரம் பண்ண போகிறான்னு தெரியல. சி இங்கே இருக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம்? சி இது நடந்தே போகலாங்க இவன். இதில் வேறு இந்த ட்ரக்கில் ஏறி அவர் போகணுமா? அதுவும் நான் கூட்டின்னு போனால் தான் இவன் போவார். என்னடா கதை இது? ஓகே, அங்கே இருக்கான் பாருங்க, ஆரமாக கம்மிக்கு பாருங்க. அவனை போட சொல்கிறான் இவன். எங்கே அந்த பையன் போயிட்டான்? அவன் அசால்ட்டாக சொல்லிடா. இதில் வேறு ரொம்ப மட்டமாக இருக்குங்க கன்னோட இது. இந்த 2 பேரை நான் எப்படி போடுவேன்? என்கிட்ட வேறு ஹெச்பி இல்லைங்க, கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. இந்த எல்லாம் பார்த்து அவன் கரெக்டாக போடணும். கொஞ்சம் கிட்ட சும்மாவே அடிக்கிறீங்க. கன்று வந்துச்சாடா கையில்? பூச்சிரா ஒழுங்கா நில்றா. எள்ளு குடுறா. இந்த சைடு திரும்பி நில்றா. எள்ளு குடுறா. அடா பாவி, வேஸ்டடா போச்சு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, அது வந்ததே வருது. ஏன்னா நம்ம மிஷன் ஃபெயில் ஆனதுனால. இப்போ திரும்பி அவனை கூட்டின்னு வந்து அவன்கிட்ட பேசி டே அநியாயம் பண்ணுறீங்கடா. நான் அப்போ அந்த மிஷனை முடிச்சுட்டு வேணா நான் திரும்பி அந்த மிஷனுக்கு வரேன். ஓகே, வந்தாச்சு. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்குள்ளேயும். ஓகே, இவங்களை சுடுறதா பெரிய தலைவலியில் ஏற்பட்டா நான் ஆச்சு. இப்போ இது பண்ணுருவானுங்க, எப்படின்னாலும் கிட்ட போனோடனே அடிச்சிருவானுங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. டேய் செத்துட்டேன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும்டா. டே தாங்க முடியாதுனால இல்லைன்னா எனக்கு கரெக்டாக எங்கே இருக்காங்க? இப்போ கண்ணை காமிச்சாலே அடிப்பானுங்க, உள்ளே போனாலே அடிக்கிறானுங்க. எடுத்துக்கலாமா? எங்கடா சுடுறேன்? அவனை சுடுறா. எள்ளு காமிடா. இந்த சைடு திரும்படா. அப்போனா ஐயோ சுடுறா. அடா பாவி, இது சத்தியமாக கண்ட்ரோல் நல்லா இல்லை. நான் இப்போ எப்படி தான் சுடுவேன் அவனை கடைசியில்? ஓகே, திரும்பியும் வந்துருக்கும். இவனுங்க வண்டி வச்சு ஏற்றினான்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு வேறு வழி இல்லை. இவனுங்க ஒழுங்காக சுட மாட்டேங்கிறானுங்க. இதான் வண்டி பார்த்துட்டோம். என்னடா இந்த வண்டி வருது? இந்த மாதிரி ட்ரக் வச்சு ஏற்றிடுவோம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுங்க. ஓடி இருப்போம், அடிக்க வராது. ஒழுங்கா அவனை சாப்பிடுச்சா ஸ்ட்ரைட்டாக போய் ஏற்றி விட்டுரு. ஓகேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இதாக போயிடுச்சுன்னா என்னடா எங்கேயோ வந்துட்டேன். டேய் என்னடா நடக்குது? கிளிச் ஆயிடுச்சா? முன்னாடி இருக்காங்களா தெரியல. வெயிட் பண்ணுங்க. இறங்கிடும். வேறு ஏதோ கிளிச் ஆகி வெளியே வந்துட்டோமா? இல்லை கிளிச்செலாம் கிடையாது. இப்போ அவனுக்கு அங்கேயே இருந்தால் சைலண்ட்டாக போய் அடிப்போம். வெயிட் பண்ணுவேன். ஓகே, டே அங்கேயே இருங்கடா, சைலண்ட்டாக இருங்க. நான் வந்து அடிச்சிடுறேன். ஒரு நல்ல ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கானுங்க. இது வேறு திருப்ப விட முடியல.
இருங்க ஒருத்தர் செத்துட்டான் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, உள்ளே போய் பார்ப்போம். ஓ சாவடிச்சிட்டோமா? ப்ளீஸ்ரா ஏ உர்றா. ஐயோ எந்திரா நான் ஓடிறேன்டா உர்றா. வேறு வழியே இல்லை, அவனை வண்டி ஏற்றி தான் வேலைக்கு ஆகணும். தம்பி நான் வண்டி ஏற்றிட்டே வரேன்ப்பா. எத்தனை நாளைக்கிட்ட அவனை வண்டி ஏற்றி நான் சாவடிப்பேன். சில மிஷன்ஸ்லாம் சுட்டு தான் சாவடிக்கிற மாதிரி வரும். அந்த நிலைமையில நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. கரெக்டாகண்ணா. ஏய் என்னடா எனக்குனே வரீங்க எரும மாடு பயிலே. ரைட்டாக போய் ஏற்றுறா. மாட்டையாவது விட்டுடலாம். வெளியே வந்துட்டாங்க, இருங்க கையிலேயே நம்ம சண்டை போடுவோம். ஏய் இரு மாத்திரா போடு செத்து போயிடுறா. நல்ல வேலை கையிலேயே சண்டை போடுறாங்க. போடு என்னடா சாய மாட்டேங்கிறான் அப்பாடா. கோயிங் சைட் டு தி ஆரோவா இவ்வளோ போதுமா? ஓகே எப்படியோ இப்போத்தி சமாளிச்சாச்சு. இருங்க இந்த கட்சின்னு பார்த்துட்டு வரேன். அடிக்கிறானுங்க போட்டு டமால் டிமின்னு. எதுக்கு அடிக்கிறானுன்னே தெரியாமல் அடிக்கிறானுங்க. ஐயோ இது வலி கிடையாதா? ஏன்டா அடிக்கிறீங்க? ஹெச்பி இல்லடா, வெயிட் பண்ணுங்கடா. போடுறா அர்றா. என்னங்க அடிக்க மாட்டேங்கிறான்? ஓ இதான் அடிக்கிறா. போடு எதுக்கு அடிக்கிறீங்க? சம்மந்தமே நம்ம அடிக்கிறோம். உள்ளே வந்தவொடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெக்கார்டே ஆன் பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. ஏய் சாவுலே கண்ணு யூஸ் பண்ண தெரிஞ்சா இவனுங்களாம் ஒரு ஆளே இல்லை. போடு இருங்க அப்படியே கன் யூஸ் பண்ணு. ஆடா பாவி, கன் எடுக்கும்போது தான் சாவியாடா. ஓகே இப்போ என்ன கட்சின்னு வருது? ஓகே இது கன்னு இது பண்ணு. மணியை திரும்பி அவன்கிட்டே போய் கொடுக்கணுமா? சரி இந்த காரை எடுத்துக்கணும். ஆல்ரெடி ரொம்ப இது ஆயிடுச்சு. எல்லாம் இவனுங்களால தான் வெறுப்பேற்றிட்டானுங்க. 14 நிமிஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. இவன்கிட்ட கொடுத்தவனே பார்ட் 1 முடிச்சிடலாம். இதோட பார்ட் 2 போட்டுக்கலாம். அதுலேயாவது கன்று ஒழுங்காக யூஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த கன்று யூஸ் பண்ண தெரியாதனால எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள் ஒரு விஷயம்லாம். சரி ஏன்டா வச்சிங்கன்னா போடா காட் ஆஃப் வார் போட போகிறேன். காட் ஆஃப் வார் நல்லாயிருக்கும் இந்த கேம். அது நல்லாயிருக்கும் கண்ட்ரோல்ஸ். அது கொஞ்சம் விளையாடி வச்சுருக்கேன். இந்த ஜிடிஏ நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேமஸே சொல்லி போடலாம். இது வேறு இவ்வளோ தலைவலி கொடுக்குது கண்ட்ரோல்ஸு. எங்கடா இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு முடிக்கணும். இங்கே திரும்பி நெக்ஸ்ட் வீடியோ காட் ஆஃப் வார் வரும். நல்லாயிருக்கு. இந்த காட்ஸ் ஆஃப் பார்ட்டாவா காடா என்னன்னு தெரியல. இந்த கேம் தான் போடணும். கண்ட்ரோல்ஸும் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. ஸ்டார்டிங் வந்து போட போகிறோம். மாஸ்டர்ஸ்லாம் செம்மையாக வரானுங்க. ஒரு ஏர் மாஸ்டர் தான் ஆச்சு. அதுலேயே மாஸ்டர்ஸ்லாம் செம்ம வரானுன்றேன். செம்மையாக வரானுன்றேன். தண்ணி பார்த்து இந்த கண்ட்ரோலை வச்சுட்டு நான் படுற பாட்டு இருக்கு. அப்படியே போ. எப்படி போகிறோம் பாருங்க. முடிச்சிடும் கார் வேறு. இதில் முடிச்சா நம்ம ஜாலி. இவ்வளோ கஷ்டப்படுறதா வேஸ்ட்டாக போடும். சீக்கிரமாக போடும். நான் வண்டி சிக்கிட்ட வரேன். அங்கே காமி இடம். ஏன்டா என்ன இடிக்கிறீங்க? ஆயிடுச்சுன்னா யாரை இடிச்சேன்னு தெரியல. எதுவுமே தெரில. இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஸ்டோரி போதே சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் ஆடிட்டு இருக்கேன். இதுண்டா அமௌண்ட் விட ஒழுங்காக தான் இல்லை. ஒரு வழியிலேயே என்ன பண்ணுறது? நீங்கள் இதை பார்க்கறதா உங்களுக்கு கமெண்ட் தருப்பாங்க. அப்போ ஏன்டா வீடியோ போகிறேன்னு கேட்குது எனக்கு தெரியுது. கூட வளரணும். சரி என்ன சொல்கிறேன்? ஓகே மிஷன் பாஸ். ஃபஸ்ட்டு வாட்டி மிஷன் பாஸ் ஆகிருக்கும். $100 கொடுத்துருக்கானுங்க. ஓகே இதோட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்த வீடியோ காட் ஆஃப் வார் வருது. காட்ஸ் ஆஃப் பார்ட்டா அது பார்க்கலாம். அது கண்டிப்பாக தரமாக இருக்கும். அதில் கண்ட்ரோல்ஸும் சூப்பராக இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஏதோ சொதப்புது கண்ட்ரோல்லாம்.
ஓகே இதோட இந்த வீடியோ வச்சுக்கலாம். இதோட பார்ட் 2ல பார்க்கலாம் GTA Vice City. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.